நீங்க கொடுக்கணும். அது ரெடி பண்ணி கொடுத்தாலும் நம்ம அடிச்சு கொடுத்துடலாம். இனிமேல் அந்த நோட்டீஸ் வீடு வீடா போகணும். அது வேற ஏதாவது போய் அந்த 10 பேர் கடையில கொடுத்துட்டு போறது இருக்கக்கூடாது. இனிமேல் ப்ராப்பரா போகணும். அது 3 மாவட்ட பேரவை மாவட்டம் அது ரெடி பண்ணுங்க, அடிச்சு கொடுத்தலாம். இனி வர்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து எந்த ஏரியா இருக்கோ அந்த எல்லா வீட்டுக்கு போகணும். நீங்க போய் ஒரு 10-20 கடை 50 கடையோட முடிச்சுட்டு வரக்கூடாது. ஒரு பகுதிக்கு போனா அந்த வீடு எல்லா வீட்டுக்கு நோட்டீஸ் போயிடும். அந்த மாதிரி ரெடி பண்ண. அதே போல உங்களுக்கு தெரியும் அந்த பாக பொறுப்பாளர்கள் போடுறோம்ல, அதுல நம்ம பூத்து இதுக்கு முன்னாடி போயிருப்போம். உங்களுக்கு அம்மா இருக்கும்போது 10 பூத்துக்கு ஒரு பாகம் மாதிரி போட்டு அதை அடிக்கடி அவங்க ஒருங்கிணைந்து பொறுப்பாளர் கூட்டம் நடத்துவாங்க. அது சரியா போட்டான்னு தெரியும். அதையும் அந்த பொறுப்பாளர்கள் கூட நடத்த வேண்டும் என்று போடுறது 10 பூத்தோ இல்ல 8 பூத்தோ 7 பூத்தோ அந்த மாதிரி 5 பூத்து ஓகே தான். 5 பூத்து மினிமம் 10 வருடம் இருக்கலாம். ஒன்னும் பிரச்சனை பதில் தலைமையில் எல்லாரும் ஒரே நீ கட்ட பேசியிருக்க. நாங்க ஃபீல்டுல பாத்துக்கிறாங்க. அவங்க கவனமா எல்லா பக்கம் பார்ப்பாங்க. நம்முடைய மாவட்டம் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் 100% வெற்றி பெற்ற மாவட்டம். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சூழ்நிலை தெரியும். மத்தியிலேயா இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு பூத்துல எப்படி ஓட்டு வாங்கிருக்கு தெரியும். ஆகவே இன்னைக்கு நம்ம பெருந்து வேலை செஞ்சா நம்மளுடைய வேலைக்கு யாரும் இணை கிடையாது. உங்களுடைய வேலைக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது. அவ்வளவு திறமையெல்லாம் நீங்க எங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எம்பிஏ எம்எல்ஏ கவுன்சிலர்கள் மேயர் சேர்மன் எல்லாம் வருவாங்க. நீங்க தான் மாற்றுக்கருத்துல இல்ல. ஆனால் நம்ம தொடர்ந்து 10 ஆண்டு இருந்தோம். இன்னைக்கு 4 எதிர்கட்சியா இருக்கிறோம். அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு அவமானப்படுற ஒவ்வொருத்தரும். நாங்க மட்டும் இல்லைங்க, எவ்வளவு அவமானப்படுறீங்க. சாதாரண ஒரு போலீஸ் சேர்த்து ஒரு வேலை நடக்குது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நீ எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான். மகளிருக்கு பாதுகாப்பு ஒரு நாளைக்கு போதும். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு விஓ ஆபீஸ் போக முடியாது. ஒரு மாநகராட்சி ஆபீஸ் போனா ஒரு பியூ கூட மதிக்க மாட்டேங்க. நம்ம நேரம் மதிக்கிறோம். ஆனா பொதுமக்கள் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கவுன்சிலர் எல்லாம் வேலை சொல்றது இல்ல. நம்முடைய முன்னாள் உள்ளாட்சி மன்ற பகுதிக்கு வேலையே சொல்றாங்க. ஏன்னா நீங்க தான் செஞ்சு இருக்கீங்க. உங்களுக்கு இப்படிதான் சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஆகவே நம்ம வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியும் ஜெயிக்கணும். எடப்பாடி தலைமையில நல்ல கூட்டணி அமைக்க கவலையே படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் எடப்பாடி கூட்டணி அமைப்பார். அந்த மூலம் கண்டிப்பாக அம்மாவுடைய ஆட்சி தலைவருடைய ஆட்சி உறுதி. இந்த ஆட்சிக்கு யார் யார் உண்மையா பாடுபடுறீங்களோ அவங்களுக்கு எல்லா பதவிகளும் உண்டு. நாளை கூட்டுறவு சங்கத்திலே உள்ளாட்சியிலேயோ திடீர்னு அது வர முடியாது. யார் கஷ்டப்படுறீங்களோ அவருக்கு கண்டிப்பா அந்த வாய்ப்பு உண்டு. என்ன பொறுத்தவரை அப்படித்தான். நான் இதுக்கு முன்னாடி அருண்குமார் தெரியும், அம்மனுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லா